ஏசுரோ சொன்ன வார்த்தை பொன்னான மூட்டை. ஏசையின் வார்த்தையில் நீ உன் ஆன்மா வாழ்க்கையை கட்டிக்கொள். தேவனை ஸ்தோத்திரிக்காமல் இருக்காதே. யாரோ பல வருடங்களுக்கு முன்பு செய்ததை பற்றி கவலைப்படாதே. அது யாருக்கும் புள்ளிகள் இல்லை, அது உன்னை மட்டுமே பாதிக்கும். இப்போது நீ உயர் இரத்த அழுத்தத்துடன் இருக்கிறாய். டாக்டர் உன் நாடியை பார்த்து கேட்பார், உனக்கு எதிரிகள் இருக்கிறார்களா? யாரையாவது மன்னிக்காமல் வைத்திருக்கிறாயா? ஏனெனில் அது உன் உடலை என்ன செய்யும்? அழிக்கிறது. தூக்கம் வராது அல்லவா? அதற்கு பிறகு உனக்கு சர்க்கரை அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். எல்லா உறுப்புகளும் அழகான உடலும் அழிந்து போகும். இந்த உடல் தேவனுடையது. அழித்து விட்டது நான் கூட அழிக்கிறேன். இதை அழிக்க அனுமதி இல்லை. உடலை அணுகி எல்லாவற்றையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி எனக்குள் வாசம் செய்கிறதால் நோன்பும் ஜெபமும் செய்யும் தேவனை, எனக்கு தீங்கு செய்தவர்களும் இருந்தாலும் நான் அவர்களை முழுமையாக மன்னிக்கிறேன். உன்னை விட பெரியதை பெரியதாக நினைக்க மாட்டேன் அல்லவா? நான் முழுமையாக கிளர்ச்சி செய்தாலும் கிளர்ச்சி செய்தவர்களுக்காக நீ என்ன செய்தாயோ, வேண்டிக் கொண்டாயோ, அந்த மாதிரியான பண்பை நாம் பெற வேண்டும்.